சுவிட்சர்லாந்தின் உள்ள இரு நகரங்களை சேர்க்கும் முயற்சிதான் மிக பழமையான உலக புகழ்பெற்ற சேப்பல் பாலம். சுவிட்சர்லாந்தின் மத்தியில் உள்ள லூசன் நகரில்தான் இந்த சேப்பல் பாலம் அமைந்துள்ளது. சேப்பல் பாலத்தின் புகழால் தான் லூசன் நகரம் உலகளவில் பிரபலமானது என்று கூட சொல்லலாம். அங்கு ஓடும் முக்கிய நதியான ரெயூஸ் லூசன் நகரை பழைய மற்றும் புதிய நகரம் என இரண்டாக பிரிக்கிறது. அந்த நதியை கடப்பதற்காக கடந்த 1332ஆம் ஆண்டில் கட்டப்பட்ட பாலமே இதுவாகும். பல நூற்றாண்டுகள் கடந்து நிற்கும் இந்த பாலத்தை தினமும் ஆயிரக்கணக்கானவர்கள் கடந்து போகிறார்கள். ஆனாலும் இது கான்கிரீட் பாலம் அல்ல, மரக்கட்டைகள் மற்றும் பலகைகளால் ஆனதுதான். 204 மீட்டர் நீளமுள்ள இந்த பாலமும் அதன் எண்முக டவரும் 500 ஆண்டுகள் பழமையான மியூசிக் சுவர் மற்றும் அதன் மேடையை ஒத்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. ரெயூஸ் நதி வெளியேறும் இடத்தில் ஊசி அணை ஒன்று 1860ஆம் ஆண்டில் கட்டப்பட்டது. இது ஒரு நீர்வழி பாதையாக கிடக்கிறது, ஒரு நினைவு சின்னமாக நிமிர்கிறது. இது பயணிகளை சுமப்பதோடு நிழல் கொடுக்கும் கூரையையும் கொண்டிருப்பது பாலங்களின் பரம்பரைக்கும் மகுடம். 1993இல் ஏற்பட்ட ஒரு தீ விபத்தில் இது சேதமடைந்ததால் அதன் சிறப்பு மாறாமல் மறுபடியும் கட்டப்பட்டு ஏப்ரல் 14, 1994இல் திறக்கப்பட்டது. ஆனாலும் பாலத்தின் மேற்கூரையின் உள்ள மையப்பகுதிகளில் வரையப்பட்டிருந்த பழங்கால ஓவியங்களை தீ தின்றிருந்தது. அந்த ஓவியங்களில் பழங்கால மக்களின் கலை, பண்பாடு, நாகரீகம் சொல்லப்பட்டிருந்தது. அது கலாச்சார பாலமாக இக்கால தலைமுறைக்கு திகழ்ந்தது. அவைகள் புதுப்பிக்க முடியாமல் போனதால் அது வரலாற்று கருவூலத்தில் தீ செய்த கொள்ளையே. இன்று நேற்றல்ல, 1840ஆம் ஆண்டிலிருந்தே சுவிட்சர்லாந்தின் மிக வலிமையான சுற்றுலா தலமாக லூசன் விளங்குகிறது. முன்னோர்கள் மூலதனத்தில் வருங்கால தலைமுறைக்கும் சுற்றுலா வருமானம் தரும் இது ஒரு பொருளாதார பாலமும் தான். லங்காஸ்ரீ, உலகத் தமிழர்களின் இதய துடிப்பு. www.lankasri.com